அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 467, 468 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டைலாம் முடிஞ்சிருக்கும்ல, இப்போது 2 பேர் திருன்னு முழிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லிட்டலாக மன்னிப்பு கேட்டாங்க, ஐயா எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி காலிலே விழுந்துட்டானுங்க. ஆனால் மனுஷன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கோவப்படலை. இங்கே பாருப்பா, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்றாரு. விட்டா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டானுங்க அங்கேருந்து. இப்போ இந்த கமாண்டர் சாவு கீழே இறங்கி வராரு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவள் நன்றி சொல்கிறா. அவளை பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்லையம்மா, நீ வந்து குவாசி எம்பரர் லெவல் ரீச் ஆகிட்ட, உன்னோட ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிக்கோ, கண்டிப்பாக நீ வந்து எம்பரர் லெவல் ஆகிடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுமே முன்னாடி வந்து நன்றி சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்லப்பா அப்படிங்கிறாரு. இவனுமே அந்த எம்பரருக்கான ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டுட்டான். என்னப்பா யங்கர் ஜென்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கீங்களே அப்படிங்கிறாரு. லின்ஃபங் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இல்லைங்க, உங்களை மாதிரி சீனியர்ஸ் எங்களை கைட் பண்ணலன்னா இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அடா அப்படிலாம் இல்லைப்பா, அந்த ஹெவன்லி வில் என்ன சொல்லிச்சோ அதை தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம பறவை வந்துடுச்சு. எது ஹெவன்லி வில் சொல்லிச்சா, என்ன சொல்லிச்சு சொல்லுங்க அப்படிங்குது. உடனே இந்த டிராகன் ஃபிஷ்ஷு, ஆமாங்க தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்கள், நல்லதாக சொல்லுங்கள், டெய்லி யாராவது வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உயிருக்கு ஆபத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்குது. ஆனால் மனுஷன் சிம்பிளாக ஒரே லைனில் முடிச்சிட்டான். அப்பா ஹெவன்லி சீக்ரெட்ஸ்லாம் வெளில சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குது. அதான் பறவை சொல்லுது, அட முண்டமே, புரியல என்ன உனக்கு, நம்ம ஓல்டு மாஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் இல்லைன்னா வேற யாராவது வந்து இம்பீரியல் கோட்டை எதிர்க்க முடியுமா அப்படிங்குதுங்க. இப்போ அவர் கேட்குறாரு நம்ம ஹீரோ கிட்ட, சரி உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறாரு. இவங்கிட்ட பிளான்ஸ் நிறைய இருக்குது, அந்த பசங்களை வேற திரும்ப அனுப்பணும், ஸோ ஃபேமிலி போய் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த தாத்தா இருந்தார்ல, அவர் கேட்குறாரு, நீ ஏன் ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அவனும் யோசிக்கிறான், ஆமாங்க நான் இப்போதைக்கு ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த மனுஷன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நீ அவன் கூடவே இரு, ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இவங்களுமே அங்கேருந்து கிளம்பி ஸ்டார் பேலஸ்க்கு வராங்கப்பா. இப்போ அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் பேசுகிறாங்க வச்சுக்கோங்க. இன்னொரு பயப்புள்ள இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் அவன் கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு போடா. இப்போ ஸ்டார் பேலஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக மனுஷனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு போல தெரியுது. வந்த உடனே மனுஷன் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சண்டை போட்டதில் எனர்ஜி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் தூரத்தில் இருக்க ஒரு 2 பேர் கண்டிஷனாக நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டானுங்க. இவரே வந்து கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கார். உள்ளுக்குள்ளே எனர்ஜி எல்லாம் பயங்கர கொலாப்ஸாக இருக்குது. மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே அமுச்சு விடு, என்னை முதல்ல ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே கூட வா அப்படிங்கிறாருங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சீனியரெல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்களெல்லாம் வெளில விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவனோட க்ளோனை பசங்க கூட அமுச்சிட்றான். அவங்க எங்கே போகிறாங்கன்னு தானே கேட்குறீங்க, நம்ம ஹீரோட சிஸ்டரை மீட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டார் பேலஸ் மாஸ்டர் புலம்புறாருங்க. வயசாயிடுச்சு போல தெரியுது, ஒரு சண்டை கூட என்னால் ஒழுங்காக போட முடியல அப்படின்னு புலம்புறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறான், ஏன்னா காப்பாற்றினார்ல. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் வேணாம்ப்பா, கமாண்டர் சொன்ன மாதிரி நான் வரலனா கூட நீ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நான் வந்தது எனக்கு பெனிஃபிட் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்ததுனால இவர் வந்து இவன் கூட ஒரு கர்மா பாண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டாரு. அதான் கேட்குறாரு, நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், இதில் தப்பாக எடுத்துக்க என்னங்க இருக்குது, நீங்கள் எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை வச்சு என்னை காப்பாற்றிருக்கீங்க, நான் எப்படி தப்பாக எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க இல்லையா, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக டிவைன் ரெல்ம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்திருப்ப, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்ப. காட் எம்பரர்ஸ் கூட தன்னை பாதுகாத்துக்க முடியல, எனக்குமே அடிபட்டு பல வருஷங்கள் ஆகுது, ஆனால் அந்த காயத்தை என்னால் சரி பண்ண முடியல, இப்போ சாவோட விளிம்பில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஒன்று அட்டாக் பண்ணாங்களே, அது வந்து உங்கள் அப்பாவுக்கு வச்ச டெஸ்ட் மட்டும் கிடையாது, எங்கள் ஸ்டார் பேலஸ்க்கும் வச்ச டெஸ்ட் தான். நான் மட்டும் உன்னை வந்து காப்பாற்றலன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்டார் பேலஸ் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, இங்கே இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னு பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ கேட்குறான், சரிங்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு, என் உடம்பு லிமிட்டை தாண்டி போச்சு, என் பையன் அவன் என்ன தான் வந்து 9 ட்ரைபுலேஷனில் இருந்தால் கூட அவன் எம்பரர் ஆவான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, அதுக்குள்ளே அவன் செத்தே போயிடுவான். ஸோ என்னுடைய பிளான் ஒன்று தான், நீ தான் வந்து ஸ்டார் பேலஸை காப்பாற்றணும், ஸ்டார் பேலஸை உங்கள் கையில் ஒப்படைக்கிறான் அப்படிங்கிறாரு. பக்குன்னு ஆகி போச்சுங்க அவனுக்கு. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்டார் பேலஸை என்கிட்ட விட போகிறீங்களா, ஏங்க என்னோட எதிரிகள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா ஒருத்தனை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ யாரை தான் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாருங்க. சரிங்க உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான், உங்களோட உடம்பை சரி பண்ணவே முடியாதா, வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. இந்த டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருக்காங்கல்ல, அவங்களால மட்டும்தான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ மனுஷன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் விடு, நீ ஆல்ரெடி வந்து குவாசி எம்பரர் லெவல் ரீச் ஆகிட்ட, இன்னும் ஒரே ஒரு படியை தாண்டின அப்படின்னா உன்னால் எம்பரர் ஆக முடியும் அப்படிங்கிறாருங்க. அவனுமே என்ன சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த 4 ஆரிஜின் லாஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அர்த்து, விண்டு, வாட்டர், ஃபயரு, அது அவனுக்கு தேவைப்படுது. இந்த ஸ்டார் பேலஸில் ஒரு பிளேஸ் இருக்குங்க, அந்த பிளேஸில்
ஒவ்வொரு 90,000 இயர்ஸ்க்குமே இந்த 4 எனர்ஜியும் ஜென்ரேட் ஆகுமா. இந்த காரணத்துக்காகவும் ஸ்டார் பேலஸை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவரோட பையன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாருங்க. இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு பாருங்க, டேய் என் ஸ்டார் பேலஸ் மேலடா கையை வைக்கணும்னு பார்த்தீங்க, போய் இனிமேல் எம்பரர் பையன் கிட்ட டீல் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. அடா பாவி மனுஷா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனோடனே பார்க்குறாங்க, அந்த இடத்துல அவனுக்கு தேவையான அந்த 4 எனர்ஜியுமே இருக்குது. நம்ம டிராகன் சொல்லுது, இந்த இடம் பயங்கரமாக இருக்குது, ஆக்சுவலாக இங்கே இருக்க எனர்ஜி வந்து ரொம்ப பியூராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த இடம் ரொம்ப சின்னது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு 10,000 வருஷத்துக்கும் இந்த மாதிரி எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஆனால் சின்னதாக இருக்கிறதுனால 90,000 இயர்ஸ் ஆகுதுங்க. மொத்தத்தில் இங்கே இருக்க எனர்ஜி வச்சு இவனால் கண்டிப்பாக டிவைன் எம்பரர் ஆக முடியும். ஆக்சுவலாக டிவைன் எம்பரர் வேறு, காட் எம்பரர் வேறு. காட் எம்பரருக்கு மேலே தான் டிவைன் எம்பரர். இவன் ஆல்ரெடி காட் எம்பரர், இப்போ டிவைன் எம்பரர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே உடம்புக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணணும், அந்த எனர்ஜியை வச்சு இவனுக்குள்ள ஒரு ஸ்மால் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த உலகத்துக்கு உயிரோட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா வெறும் உலகம் இருந்தால் என்ன பிரயோஜனம், அது வந்து தரிசாகனதா பிரயோஜனம் இல்லை இல்லையா. அங்கே உயிரோட்டம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த உலகம் தொடர்ந்து இயங்கிறதுக்கு லாஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாதான் அது ஸ்டேபிளாக இயங்க ஆரம்பிக்கும். அதை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் போகுது. ஒரு வழியாக அந்த டிவைன் எம்பரர் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டான். ஆனால் இன்னும் ப்ராசஸ் முடியல, ஏன்னா மற்ற லாஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். இன்னொரு பக்கத்தில் அந்த இம்பீரியல் கோர்ட்டை காட்டுறாங்க. தியனின்னு ஒருத்தனை பற்றி பேசணும் இல்லையா, அவனை காட்டுறாங்கப்பா. இந்த ஆள் போகிறான், போயிட்டு கமாண்டர் என்ன சொல்கிறான், என்னை மன்னிச்சுக்கோங்க மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். என்னது மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க கமாண்டர் சாவு வந்தார், அவர் வந்ததுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல, திரும்ப வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அந்த தியனியை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், கமாண்டர் சாவா, ஏண்டா அவன் ஒரு 8 ட்ரைபலேஷன் எம்பரரு, என்ன நினச்சா அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ தைரியம் தான் நம்மளே எதிர்ப்பான் அவன் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கமாண்டர் கேட்குறான், சரிங்க எம்பரர் பையனை என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம தொடர போகிறோமா இல்லை விட்டுற போகிறோமா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், அது எப்படி விட்டுற முடியும், நம்ம இம்பீரியல் கோர்ட்டை எதிர்த்தாங்கல்ல, சும்மா விட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களே இறங்கி ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நானே தான் இறங்கி ஆக்ஷன் எடுக்க போகிறேன், இல்லைனா நமக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்கல்ல அப்படிங்கிறான். இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோட சிஸ்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இதில் விஷயம் என்னடா அப்படின்னா, அவங்க சிஸ்டரை பார்க்கணுன்னா ஒரு டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க சிஸ்டர் இந்த டிவைன் எம்பரருக்கும் மேலேங்க 9 ட்ரைபலேஷன் டிவைன் எம்பரரை விட ஸ்ட்ராங்காக. நம்ம பறவை இதுக்கு முன்னாடி அந்த லேடியை பார்த்துருக்கு இல்லையா, அதான் அது ஜாலியாக போகுது, நான் வந்து எம்பரர் சிஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படிங்குது. நம்ம டிராகன் ஃபிஷ் சும்மா இருக்குமா, இது உனக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. எது தெரியுமாவா, இதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நம்ம டிராகன் ஃபிஷ் உடனே, அப்போ என்னை பற்றி ஒரு 2-3 நல்ல வார்த்தை அவங்ககிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம பறவை அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து அப்படிங்குதுங்க. இப்போது ஆக்சுவலாக இவங்க போய் அவங்கள மீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணாதான் அவங்கள போய் மீட் பண்ண முடியுங்க. இவங்க டெஸ்ட்டை கிளியர் பண்ணாங்களா, மீட் பண்ணாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.